ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணுற காங்க்ரீட் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த காங்க்ரீட் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு போடுற சிமெண்ட்டு, அக்ரிகேட், அதாவது நம்ம ஜல்லி, மணல் மட்டும் வந்து முக்கியமாக இருந்தால் பத்தாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற தண்ணியும் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும். ஸோ அப்படி குவாலிட்டியாக இல்லை அப்படின்னா பின்னாடி வந்து நிறையா பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அந்த காங்க்ரீட்டோட தரமும் அதோட குவாலிட்டியும் வந்து கம்மியாக இருக்குது. இந்த வாட்டரும் வந்து ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி வந்து நல்ல படுத்தக்கூடியதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம பெருசாக அதிகமாக செலவு பண்ண போகிறதில்ல. ஆனாலும் வந்து இதை பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதில் வந்து சால்ட் கண்டென்ட்டோ இல்லை வந்து டிடிஎஸ் சாலிட்ஸ் கண்டென்ட்டோ அதிகமாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பின்னாடி நம்ம அந்த காங்கிரீட்டில் நிறையா ப்ராப்ளம் வரும். ஸோ அதாவது ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து கரோட் ஆகிறது, அதாவது அதில் போடுற கம்பி வந்து துருப்பிடிக்கிறது முதற்கொண்டு அந்த காங்கிரீட்டில் உப்புத்தன்மை அதிகமாகி அதனால் வந்து அந்த காங்கிரீட்டே வந்து டிட்டோரியேட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஸோ அப்போ என்னென்ன பார்க்கணும், ஒரு தண்ணியை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா அது ஃபிசிக்கல் டெஸ்ட்டே வந்து போதும். அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து அதோட கலரை வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ அதாவது கலர் இருக்கா, பாசி வந்து அதிகமாக இருக்கா, அந்த மாதிரி வந்து நம்ம செக் பண்ணலாம். அது வந்து நம்ம நார்மலாகவே வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நிறையா லேப் வந்து நம்ம இந்த மாதிரி தண்ணி வந்து டெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா பிஹெச் அப்படிங்கிறது எவ்வளோ அமிலத்தன்மை இருக்குது இல்லை காரத்தன்மை இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ பிஹெச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து 6லேருந்து 8.5 இருக்கணும். ஸோ இதே ட்ரிங்கிங் வாட்டர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதே வந்து 6லேருந்து 8.5 இருந்தது அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா கண்டிப்பாக அதை வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது. ட்ரிங்கிங் வாட்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம 100லேருந்து 200 இருக்கணும். அதாவது 100 மில்லிகிராம் பர் லிட்டர்லேருந்து 200 மில்லிகிராம் பர் லிட்டர் இருக்கணும். இது கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ் அப்படின்னா ஒரு 2000 இருக்கலாம். 2000 மேலே இருந்ததுன்னா அந்த தண்ணியை வந்து கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா குளோரைட். ஸோ இந்த குளோரைட் கண்டென்ட் வந்து துருப்பிடிக்கிறதுக்கு உண்டான மெயின் காரணம் இந்த குளோரைட் கண்டென்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால வந்து இந்த குளோரைட் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். இதே வந்து ட்ரிங்கிங் வாட்டரில் வந்து 250லேருந்து 1000 மில்லிகிராம் பர் லிட்டர் வந்து இருக்கலாம். ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2000 வரைக்கும் இருக்கலாம். ஸோ 2000க்கு மேலே குளோரைட் கண்டென்ட் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது வந்து டோட்டல் சஸ்பெண்டட் சாலிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த டோட்டல் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ சாலிட்ஸ் வந்து மிதக்குது அப்படிங்கிறது அதுவும் பார்த்திங்க அப்படின்னா 2000க்குள்ளே தான் இருக்கணும். 500லேருந்து 2000க்குள்ளே தான் இருக்கணும். 2000க்கு மேலே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ண தண்ணியை வந்து காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கண்டக்டிவிட்டியும் பார்த்திங்கன்னா ஒரு 1000க்குள்ளே இருக்குது அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி 1000க்குள்ளே இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போது தண்ணியை வந்து நம்ம இந்த டெஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்து காங்கிரீட்டில் சால்ட் கண்டென்ட் எல்லாமே வந்து அதிகமாக போயிடும். இப்போ வந்து காங்கிரீட் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் இன் நேச்சர், அதாவது காரத்தன்மையுடைய ஒரு பொருள். அதில் வந்து நம்ம இன்னமும் வந்து சால்ட் கண்டென்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம். அப்படிங்கிறப்போ நமக்கு மழையெல்லாம் வந்து பெய்யுது அப்படின்னா அது அமில மழையாக வந்து பெய்யும். அமில மழை அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு வந்து HCl அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடாக வந்து நமக்கு மழை பெய்யும். ஏன்னா நம்ம காற்றுல கரைஞ்சிருக்கிற எல்லா டஸ்ட்டும் வந்து என்ன ஆகுது, அந்த மலையில் வந்து கரைஞ்சு நம்ம காங்கிரீட் மேலே படுது. அப்போ மழை தண்ணி எல்லாமே காங்கிரீட் மேலே படுறப்போ அது ஆல்ரெடி வந்து பேஸாக இருக்குது. இது வந்து ஆசிடாக இருக்கிறப்போ இது வந்து டிட்டோரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம காங்கிரீட் போடுறப்போ யூஸ் பண்ணுற தண்ணியை கண்டிப்பாக செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பண்ணணும். இன்னமும் வந்து நம்ம லேபில் கொடுத்துடலாம், நான் செக் பண்ணல, ரொம்ப அதுக்கெல்லாம் வந்து காஸ்ட் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து க்யூரிங்க்கு போடுற இதுலேயே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சும்மா கொஞ்சம் வந்து வச்சு பார்க்கலாம். அதில் வந்து சீக்கிரமாக வந்து வெள்ளை கலரில் வந்து சால்ட் கண்டென்ட் படிஞ்சுது அப்படின்னா அந்த தண்ணியை கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 2 நாள் 3 நாள் வந்து வச்சுருக்கிறோம், ஒரு காங்கிரீட்டை போட்டு காங்கிரீட் கியூபோ இல்லை வந்து ஒரு சின்ன கட்டியோ வந்து வச்சுருக்கோம், அதை வந்து தண்ணியில் ஊற போட்டிருக்கோம். அப்படிங்கிறப்போ சீக்கிரமாக வந்து அந்த வெள்ளை கலரில் ஒரு சால்ட் கண்டென்ட் மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த தண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. இல்லை அப்படின்னா இந்த மாதிரிலாம் வரல அப்படின்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். எனியோ நீங்கள் வந்து லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.